எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதுதாங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டோட இஃப்தார் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளார என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாக்ஸ் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஐட்டமாக எடுத்து வச்சுருவோம். இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கிரேவி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹலீம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மயனேஸ். தலப்பாக்கட்டியில் வந்து மயனேஸ் வந்து எப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரூட்ஸ்க்கு வாட்டர்மெலன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து ஸ்வீட்காக ஒரு குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரில, அப்புறம் பிரித்து பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்ததாக இது வந்து ஒரு சிக்கன் பீஸ் நினைக்கிறேன், வெளியில் தெரியுது கொஞ்சம். இது வந்து டேட்ஸ். அவ்வளோதாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஐட்டமாக பார்த்துடலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, வாட்டர் பாட்டிலோட 2 3 4 5 6 7 8 9 10 11 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml வாட்டர் பாட்டிலு, மினரல் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சின்ன பாக்ஸ்லேருந்து வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மயனேஸ். பொதுவாக தலப்பாக்கட்டியில் வந்து மயனேஸ் நல்லாயிருக்கும். மயனேஸ் இருக்குன்னா கண்டிப்பாக சிக்கன் ஐட்டம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சிக்கன் ஐட்டம். நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சிக்கன் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் அப்புறம் பார்த்துடலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா கொடுத்துருக்காங்க. பரோட்டா வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கிரேவின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பரோட்டாக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பீஸ் போட்டிருக்காங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹலீம். இது வந்து டேட்ஸ். டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை கொடுத்துருக்காங்க. 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சைஸு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு 2 பீஸ். அடுத்தது ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்டுக்கு குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து ஃப்ரூட்ஸுக்காக வாட்டர்மெலன் பீசஸ் கொடுத்துருக்காங்க. 3-4 பீஸ் இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஹலீம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் இது எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்கள் க்ரீமியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக இது வந்து பிரியாணி. இது வந்து பிளைன் பிரியாணிங்க. இதில் வந்து எந்த பீசஸும் இருக்காது. வெறும் பிளைன் பிரியாணி தான். அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. டேஸ்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று நம்ம டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். குயிக்காக என்னோட தடவை பார்த்துடலாம். பிளைன் பிரியாணி. இது வந்து மட்டன் கோலா உருண்டை கொடுத்துருக்காங்க, 2 பீஸு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் குருமா. ஸ்வீட்டுக்கு ஒரு குலோப் ஜாமுன், மயனேஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வாட்டர்மெலன், அப்புறம் ஒரு பீஸ் பார்பிக்யூ சிக்கன் கொடுத்துருக்காங்க. அடுத்த டேட்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஹலீம், பிரியாணி. அவ்வளோதாங்க. மொத்தம் 11 ஐட்டம். இதோட டேஸ்ட் பார்த்துலாம் வாங்க. முதல்ல பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பரோட்டா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அந்த சிக்கன் குருமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் வந்து 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து எலும்பு தான் இருக்குது. அதில் வந்து சதை கொஞ்சமாக தான் ஊட்டிகிட்ருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் குருமாவும் நல்லாயிருக்கு, பரோட்டாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக இது வந்து மட்டன் கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டை வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு வைஸ் ஓகே தாங்க. நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரிலாம் வெளியெலாம் டேஸ்ட் வரவே வராது. அடுத்து வந்து இது வந்து சிக்கன் பார்பிக்யூ. சிக்கன் பார்பிக்யூ வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மயனஸ் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் தலப்பாக்கட்டியோட மயனஸ். டேஸ்ட் பார்த்துருவோம். இன்றைக்கி தலப்பாக்கட்டிக்கு என்னாச்சுன்னு தெரில, மயனஸ் வந்து ரொம்பவே சுமாராக இருக்குங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்ப சேர்த்துட்டாங்க போல். அடுத்து பிரியாணி. பிரியாணியில் வந்து தலப்பாக்கட்டியோட பிரியாணினாலே வந்து அதோடய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நெய் சேர்த்துருப்பாங்க. இதில் பார்க்கலாம், ஸ்மெல் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணியா அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன், வாட்டர் மெலன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து டேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து ஹலீம். ஹலீம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ இது கெட்டுப்போன ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை இது இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. டேஸ்ட் வைஸ் வந்து புளிப்பாக தெரியுது. எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது இப்படி தான் இருக்குமான்னு தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து ஒரு யாமொஹிதீன் பிரியாணியோட இஃப்தார் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இதோட நான் வந்து யாமொஹிதீன் பிரியாணி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த கோம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 255 ருபீஸ். ஃபெஸ்டிவல் டைமில் தாங்க இந்த மாதிரி கோம்போஸ்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி கோம்போ வந்து டேஸ்ட் பண்ணணுன்னு நினச்சா நீங்கள் தாராளமாக போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.